எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், குழந்தைகளை பெற்றெடுத்ததற்காக உங்களுக்கு குற்ற உணர்வு ஏற்படுகிறதா? யாருக்கு ஏற்படுதோ இல்லையோ, எனக்கு ஏற்படுது. ஓகே, என் அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு ட்வின் பேபிஸ் இருக்காங்க. இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன குற்ற உணர்வு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாமல் இந்த குழந்தைங்களை பெற்றுட்டோமோ, ஒரு சிறப்பான ஒரு பொறுப்பான அப்பாவாக இருக்க முடியாமல் போயிடுச்சோ, இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்மளால செய்ய முடியாமல் போயிடுச்சோ, இப்படின்ற எண்ணங்கள்லாம் நிறைய எனக்கு வந்து போகுது. ஓகேவா? இப்போது இவங்களோட ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணேன். நான் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் பண்ணேன். அது வந்து எனக்கு ஆர்எஸ்எஸ்லேருந்து பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, நீங்கள் என்ன கல்யாணம் மாதிரி நடத்திருக்கீங்க பர்த்டேவை அப்படின்னாங்க. அவ்வளோ கிராண்டாக பண்ணேன். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் என்னுடைய வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எழுந்துக்கவே இல்லை. இப்போ குழந்தைகள் வந்து அந்த ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்காங்க, அப்பா எப்படிப்பட்டவர், எவ்வளோ ஃபினான்ஷியலி ரிச்சாக இருந்தாருன்றதெல்லாம் ஃபோட்டோவில் பார்த்துருக்காங்க. ஒரு வயசு குழந்தைக்கு என்ன ஞாபகம் இருக்க போகுது? ஓகேவா? ஸோ அதனால எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது. நம்ம வந்து குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கலையோ, நல்லா வளர்க்கலையோ, போதுமான அளவுக்கு நம்ம ஃபினான்ஷியலாக பவர்ஃபுல்லாக இல்லாமல் இருந்ததுனால குழந்தைகள் ஆசைப்படுறத அபிலாஷைகளெல்லாம் நம்ம சரி பண்ணலையோ அப்படின்ற இயக்கங்கள்லாம் வந்து போகுது. எனக்கு ஆக்சுவலாக வந்து ஐவிஎஃப்ல இருந்து அந்த குழந்தைங்க பிறந்தாங்க. ஆக்சுவலாக 4 குழந்தைகள் பிறந்தாங்க. ஐ மீன் கரு உண்டாயிடுச்சு. அதில் 2 வந்து ஹாஸ்பிட்டல் சொன்னதுனால டாக்டர் சுரேஷ்னு ஒருத்தர், அவரு தான் அந்த ப்ரொசீஜர் பண்ணி 2 குழந்தைங்க இல்லாமல் பண்ணார். இன்னைக்கு வந்து இந்த 2 குழந்தை இருக்கு. ஒருவேளை இந்த 4 குழந்தைங்களும் இருந்ததுன்னா நான் நேராக நடு ரோட்டுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 2 குழந்தையோட படுற பாடே பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக குழந்தைங்களால நமக்கு எந்த டார்ச்சரும் கிடையாது. நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்குது, அதனால நமக்கு அப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் எனக்கு புரியாத வேற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 2 குழந்தைங்களை வந்து அபார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பாவம்லாம் எங்கேருந்து வரும், யாருக்கெல்லாம் வரும்? ஆக்சுவலாக அபார்ட் பண்ணுங்க நான் போகல ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க ஹாஸ்பிட்டல் ரூலை தான் அது. நீங்கள் ஒரே டைமில் 4 குழந்தைங்களை பெற்றுக்கவே முடியாது, நாங்கள் பெற்று தர முடியாதுன்ட்டாங்க. அதனால் நீங்கள் 2 எடுத்தே ஆகணும்னு ஹாஸ்பிட்டல் சொன்னதுனால நம்ம அந்த ப்ரொசீஜர் பண்ணோம். அதெல்லாம் 2 எடுத்துட்டோம். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு பாவம் போகுமா, இல்லை அந்த டாக்டர் சுரேஷ்னு ஒருத்தர் பண்ணார் பார்த்தீங்களா அந்த ப்ரொசீஜர், அவருக்கு பாவம் போகுமா, குழந்தைங்களை பெற்ற அப்பா அம்மான்னு சொல்கிறதுனால எங்கள் 2 பேருக்கு வருமா, இல்லை எல்லாருமே அந்த பாவத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பிரிச்சுப்போமா ட்ராமாவில் எனக்கு எந்த விளக்கமும் தெரில. ஓகே, அனுபவிக்கணும், அனுபவிச்சுட்டு இருக்கோம் லைஃப்பில். அதுதான் சரியா? ஸோ இந்த குற்ற உணர்வு வந்து பசங்க ஏதாவது கேட்கும்போது இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லும்போது வரக்கூடிய ஒரு தவிப்பு இருக்குல்ல, அங்கே தான் இந்த குற்ற உணர்வு ஜாஸ்தி ஆகுது. பெருசாக குழந்தைங்க வந்து அதிகமாக கேட்கறது இல்லை, எனக்கு அதை கொடு இதை கொடுலாம் கேட்கறது கிடையாது. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, அப்பாவுக்கு ஒன்றும் முடியாது, ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக ஒன்றும் கிடையாது, எப்படியோ ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுறாரு, எங்கே பிச்சை எடுக்கிறாரோ யார்கிட்ட கேட்குறாரோ தெரியாது, ஆனால் வாங்கி எப்படியோ இதுக்கான டைம் கூட கட்ட முயற்சி பண்ணி கட்டிடுறாரு அப்படின்னு நினைக்கிறான். ஓகே, இது நான் ரொம்ப யோசிச்சு ரொம்ப குழம்பி போய் நான் ChatGPT கிட்ட ரொம்ப டீட்டெயிலாக சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணேன். உங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப சிறப்பாக கூட இருக்கலாம். என்ன கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT கிட்ட, நான் பேசிக்கலி ஒரு சிவபக்தன், எங்கள் பசங்க 2 பேரும் கிடையாது. ஓகேவா? எனக்கு வந்து மேக்ஸ்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், என் 2 குழந்தைங்களுக்கும் கிடையாது. அப்போ நான் ChatGPT கேட்டேன், இயற்கையாக குழந்தைங்க பிறகுறாங்கல்ல, அப்படி பிறக்காம இந்த ஐவிஎஃப்ல பிறந்தா என்னோட 100% குழந்தைங்க போகாமல் போயிடுச்சோ, அதனால தான் மேக்ஸ் ஸ்கில் 2 பேருக்கும் வராமல் போய் 2 பேருமே சிவபக்தர்களாக இல்லாமல் இருக்காங்களோ, இதை பற்றி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு ChatGPT விளக்கம் கொடுது. ஆக்சுவலாக இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இயற்கையாக பிறக்கிறது வந்து உடலுக்குள்ளே நடக்குது, செயற்கை நடக்குது, லேபுக்குள்ளே நடக்குது, இவ்வளோதான் விஷயமே தவிர உங்களோட எல்லா ஜீனும் குழந்தைங்க போகுது, இதில் வந்து கொஞ்சம் விட்டுட்டு போயிடுச்சு, கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்றது கிடையாது. நீங்கள் இருக்கிற இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூனால நீங்கள் இதெல்லாம் தேவையில்லாமல் கற்பனை பண்ணி ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துறது நல்லது அப்படின்னு ChatGPT எனக்கு அட்வைஸ் பண்ணிச்சு. ஓகேவா? எனக்கு இந்த டவுட் வந்து போகுது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில், அதாவது எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்கிறேன், நாங்கள் 3 பசங்க, அக்கா, நான், எனக்கு ஒரு தம்பி. இதில் நான் மட்டும்தான் சிவபக்தன், அதாவது சிவனை தவிர வேறு யாரும் கும்பிட மாட்டேன். எங்கள் அப்பா அம்மா அப்படி கிடையாது. எங்கள் அப்பா அம்மா எல்லா கோயிலுக்கும் போவாங்க. எங்கள் அக்கா வந்து முருக பக்தர், தம்பி வந்து எல்லா சாமியும் கும்பிட்றான். அப்போது நான் மட்டும் சிவபக்தனாக இருக்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா சிவபக்தர்களே கிடையாது. அப்போ இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியும்? கரெக்டாக? ஸோ இது வந்து கரெக்டான பார்வை கிடையாது. ஆனால் எனக்கு அப்படி தோணுது.
இப்படிலாம் இருக்குமோ, அதனால தான் இப்படி ஆயிடுச்சோ. எனக்கு என்னன்னா, என் பசங்க வந்து இப்போ என் பொண்ணு பெரிய பொண்ணு வந்து ஐஐடி படிச்சுட்டு இருக்கா, உங்களுக்கு தெரியும். அதில் மேத்தமெட்டிக்ஸ் 2 ஒரு பேப்பர் ஃபெயில் ஆயிட்டா. ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு போல இருக்கு. இப்போ திருப்பி வருது மார்ச்சில் மே 10ஆம் தேதி வருது ஒரு எக்ஸாமு. என்னுடைய புரிதல் என்ன, திருப்பி அவன் ஃபெயில் ஆகிடுவான் தான். ஏன்னா நமக்கு தெரியுதில்ல, பாடி லாங்குவேஜ்லாம் தெரியுதில்ல. ஏன்னா அந்த டைமும் சரி, அந்த டைம் எப்படி இருந்ததுன்னா, ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் ஐஐடி இது, சனிக்கிழமை ஒரு எக்ஸாம் வச்சுருந்தாங்க, திங்கக்கிழமை ஒரு எக்ஸாம் வச்சுருந்தாங்க பொண்ணுக்கு. அதுக்கு இடையில தான் இந்த மேக்ஸ் எழுதுனா, அதனால ஃபெயில் ஆகிட்டான். இப்போவும் திரும்பவும் அதே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே நாளில் இன்றைக்கி அங்கே பக்கத்தில் இருக்கிறதுலாம் வரும்னு நினைக்கிறேன். அவன் என்ன சொல்கிற, எத்தனை வாட்டி படித்தாலும் நான் படிக்கணும்ல அப்படின்றா. இப்போ இதுக்காக நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறேன். நோட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும்போது இப்போ என்ன சொல்கிறாங்க, நீயே படித்து பார்த்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறியான்னு கேட்குறான். அதாவது மே 10 எக்ஸாமுக்கு இப்போ மே 1ஆம் தேதி நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இது 9 நாளில் நான் கற்றுக்கிட்டு அவளுக்கு என்ன சொல்லி கொடுத்து அவள் எப்படி எழுதி எப்படி பாஸ் ஆவா ஒன்றும் புரியல எனக்கு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, எதுக்கு குழந்தைய நம்ம தான் ப்ரெஷர் பண்ணுறோம். பாருங்களேன், நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 1-2 மார்க்கில் மிஸ் பண்ணேன். எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கல அந்த டைமில். எனக்கு இந்த டெக்னிக்கெல்லாம் அப்போ தெரியாது. என் பசங்களுக்கு அது வாங்கி கொடுத்த மாதிரி எனக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுக்குறதுக்கு எங்கள் அப்பாவுக்கு அது தெரியாது. ஐஐடியெல்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸ்லாம் அப்போ இல்லை. ஸோ நான் நினச்சது ரெண்டும் படிக்கல. இப்போ நம்ம வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணி 2 குழந்தைங்களை வந்து இது ரெண்டும் படின்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோமா அப்படின்னு தோணுது. ஒய்ஃப்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண, ஒய்ஃப் என்ன சொன்னேன், எனக்கு தெரியல, நீங்களே முடிவு பண்ணி, நீங்கள் தான் ஐஐடி சேர்த்திங்க, அவளும் கஷ்டப்பட்டு படிச்சுன்னு தான் இருக்கா, எனக்கும் தெரியும். அவளோட நிறைய ஹோம்ஒர்க் ஒய்ஃப் தான் பண்ணுறான். ஏன்னா இதுவும் அதுவும் பண்ணும்போது ஹோம்ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ண முடியல குழந்தையால். என்னால் முடிஞ்சது நான் இவ்வளோ பண்ணுறேன், அதனால் இது நிறுத்தணுமா நிறுத்த வேணாமான்றது நான் எதையும் சொல்கிறது. எனக்கு என்ன வரல, இந்த ஐஐடி மட்டும் படித்து முடிச்சா 3 லட்சம் ரூபா செலவும். ஒரேடியாக எடுத்து கொடுக்கல, 5000 8000 10,000 கொடுத்துட்ருக்கோம். அதனால் அந்த வழி தெரியல. இந்த ஃபெயில் ஆனால் திரும்பி ஒரு பேப்பருக்கு எத்தனை வாட்டி நம்ம ஃபீஸ் கட்டுறது? ஏற்கனவே 4000 கட்டணும், ஃபெயிலாக இருக்கா திருப்பி ஒரு 4000 கட்டணும், திருப்பி ஃபெயில் ஆனால் திருப்பி 4000. இது எவ்வளோ தூரம் அப்படி மாதிரியே எழுத்துன்னு போகிறது? ஸோ அதை ஒரு நாள் நின்றுட்டு வெறும் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் படி, அப்பேரல் இன்ஜினியரிங் அப்பேரல் படித்தான்னு வச்சுக்காங்களேன், அது மட்டும் படித்தா போதும் அப்படின்னு எனக்கு சில டைம் தோணுது. சில டைம் என்னது, ஐஐடி தான் ஃபியூச்சரு, அண்ணா யூனிவர்சிட்டி நிறுத்திட்டு இது படிக்க வைக்கலாமான்னு பார்த்தா, இதையும் விட்டுட்டு இங்கே போயிட்டு இதை படிக்க முடியல, இது நிறுத்திட்டாங்கன்னா ரெண்டுமே இல்லாமல் போயிடும். ஏகப்பட்ட குழப்பம். சரியா? ஸோ இந்த மாதிரி சமயத்தில் என்ன, ஒரு டியூஷன் வைக்க கூட நமக்கு ஃபினான்ஷியலாக முடியல. குழந்தைக்கு அந்த மேக்ஸ் மட்டும் ஒரு டியூஷன் வச்சுருப்போமா, அது மட்டும் பாஸ் ஆகிறதுக்கு எதாவது பண்ணுவோமா தெரில. ஓகே, ராஜயோகத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நமக்கு வரக்கூடிய எல்லா சந்தேகத்துக்கும் பதிலும் கிடச்சிடும். பதில் என்னென்னா, நம்ம ரொம்ப திங்க் பண்ணுறோம், ஓவர் திங்க் பண்ணுறோம், அதுதான் பிரச்சனையே. பாருங்கள், இது ட்ராமா, அவ்வளோதான். நான் விரும்பலை இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும்னு நான் விரும்பலை. ட்ராமா படி உங்களுக்கு குழந்தையா பிறக்கணும்னு பிறந்துட்டோம், இதை மாற்றவே முடியாது. சாகுற வரைக்கும் இப்போ வராங்க, எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே இல்லை, நான் சாகுற வரைக்கும் இவங்கள தான் அப்பா அம்மான்னு சொல்லி ஆகணும். இதுதான் ட்ராமா, கரெக்டாக? அதே மாதிரி எனக்கு இவங்க பிறக்கணும்னு இருக்குது, பிறந்துடுறாங்க. ஓகே, இப்போ பாருங்களேன், நான் வீடியோ பேசின்னு இருக்கேன். நம்ம என்ன நினைக்கிறோம், சங்கம் கடைசி வரைக்கும் நம்ம இருப்போம், ஜட்ஜ்மெண்ட் டே வரைக்கும் இருப்போம், நம்ம கடைசி கிளம்பி போவோம் நம்ம நினைக்கிறோம். இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அடுத்த பிரிவோட அப்பா அம்மா வந்து அவங்க 2 பேரும் குழந்தை பெற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா என் கதை முடிஞ்சுதிங்க, நான் கதைக்கு முடிச்சு கிளம்பி போனோம். நான் உலகத்தில் எல்லாருக்கும் இதுதான் ஃபார்முலா. சரியா? அப்போது நம்ம வாழ்க்கையை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. நான் வேற ஒரு பிரிவில் இருந்திருப்பேன், எங்கள் அப்பா அம்மா இங்கே கரு உண்டானோடனே நான் அங்கேருந்து அதை விட்டுட்டு இங்கே ஓடி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு குழந்தை பிறந்தேன். அப்படி தான் ட்ராமா போகும். ஸோ யார் ஒருத்தருமே பூமியில் நடிக்கணும்னா, சரீரம் எடுக்கணும்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தாகும். அப்படி தான் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன், என் பசங்க எனக்கு பிறந்தாங்க. இவ்வளோதான். அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவங்க ட்ராமா காரணம். என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் என் ட்ராமா காரணம், அவ்வளோதான். இதில் ரொம்ப வருத்தப்பட்டு குழந்தைங்களுக்கு தேவையானது கொடுக்க முடியல, குழந்தைங்க கொடுக்க முடியல, ரொம்ப யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? இது ரொம்ப தேவையில்லாத தாட். முயற்சி ஆத்மார்த்தமாக பண்ணுறோமான பண்ணுறோம், ரிசல்ட் கிடைக்கலையா? கிடைக்கல. ஸோ இதை வந்து அப்படி பார்த்துட்டு கடந்து போக தான் நினைக்கணுமே தவிர வருத்தப்பட்டு உட்காந்துருக்கிறது கரெக்டான சொல்யூஷன் கிடையாது. எனக்கு ஆன்சரும் தெரியும், ஆனால் குற்ற உணர்வு வருதானா? வருது. நம்ம வந்து நான் சில டைம் நினைப்பேன், இந்த குழந்தைங்க வந்து வேற யாருக்காவது நல்லா பிறந்திருந்தா அந்த அப்பா அம்மா நல்லா பார்த்துப்பாங்களே, நம்ம தான் ஒரு பொறுப்பான அப்பாவா இல்லாமல் வந்துட்டோமோ அப்படின்னு நிறைய வாட்டி தோணியிருக்கு. அப்புறம் நம்மளை பார்த்தா வேற ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குதுலையே, நான் வேற ஒரு குழந்தைய பார்த்ததில்லை, அண்ணா யூனிவர்சிட்டியும் படிச்சுக்கிட்டு அதே குழந்தை ஐஐடியும் படிக்கிற மாதிரி நான் வேற எந்த குழந்தையும் பார்க்கல. அது என் பொண்ணு மட்டும்தான் படிக்கிறான். அது ரியலாக பார்த்தா, வெளி உலகத்துக்கு பார்த்தா ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அது. ஐயோ, யாருக்கும் கிடைக்காத ஒரு, ஏன்னா வெறும் அண்ணா யூனிவர்சிட்டி கிடைச்சாவே பெரிய விஷயம், வெறும் ஐஐடி கிடைச்சாவே பெரிய விஷயம், ரெண்டும் ஒரே குழந்தை கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆனால் அப்பவும் மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது. ஏன்னா
அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை என்னால் கொடுக்க முடியலையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறதுனால அந்த குற்ற உணர்வு வருது. ஆக்சுவலாக ட்ராமா என்ன சொல்லுது, நீங்கள் இந்த குற்ற உணர்வுலாம் வர வேண்டாம் தான் சொல்லுது. ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, முன்னாடி வந்து நிற்கிது, எனக்கு மனசு வருத்தத்தை கொடுக்குது. உங்களுக்கு வீடியோ பார்க்குற உங்களுக்கு ட்ராமா சொல்கிற மாதிரி பாருங்கள். எனக்கு சில டைம் இப்படி தோணும். எனக்கு 38 வயசில் இந்த நாலேஜ் கிடச்சிது. எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி நான் எப்போல்லாம் சிவன் கோயிலுக்கு போயிருக்கணும், எப்போல்லாம் அந்த பட வழக்கம் பார்த்துருக்கணும், அவங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் சண்டையெல்லாம் போட்டு கூட வந்திருக்கேனே தவிர அப்போ அந்த நாலேஜ் எடுக்கல. ஒருவேளை நான் அன்னைக்கு நாலேஜ் எடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் திருமணமே பண்ணியிருக்க மாட்டேன். திருமணமே பண்ணனா குழந்தைங்க வந்திருக்காது, எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல் லைஃப் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லா கல்பத்திலும் இப்படி தான் நடக்கணும் இருக்குது. அதாவது 38 வயசு மேலே தான் நாலேஜுக்கு வரணும்னு இருக்குது. அதுக்குள்ளே மனைவி குழந்தைகளும் ஒரு செட்டப் கிரியேட் ஆனதுக்கப்புறம் தான் வரணும்னு இருக்குது. ஓகே, இவங்க எனக்கு தான் பிறக்கணும்னு இருக்கிறதுனால தான், அது எல்லா 7 வருஷம் இதே கதை தான்ன்றதுனால இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நல்லது. சரியா? ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு தோன்ற மாதிரி எண்ணங்கள் வருதுன்னு வச்சுங்க, தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோம், தெரியாமல் குழந்தைங்கள பெற்றுட்டோம் அப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா, இது ட்ராமாவில் ஒரு பார்ட்டு. ஓகே, நம்ம கர்மா, நம்ம அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்கிறோம் இப்படின்னு பார்த்துட்டு கடந்து போகிறது பெட்டர். ஓகே, பரமாத்மா ராஜயோகத்திலையும் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு கர்ம கணக்கை வந்து ஒரு பெரிய ஒரு பேர்டனாக நினைக்கிறதுக்கு பதிலாக சாதாரணமாக யோகா பண்ணி எரிச்சுப்போம். சரி, இது பாருங்கள், எல்லாத்துக்கும் விளக்கம் பரமாத்மா ராஜயோகத்தில் கொடுத்துன்னு தான் இருக்காரு. ஓகேவா? நம்ம மனசை ஆறுதல் படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஆனால் அதை மீறி நம்ம அனுபவிக்கிறோன்றனா என்ன அர்த்தம்னா, நம்ம ட்ராமா கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம், நம்ம வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம், தேவையில்லாமல் மண்டை போட்டு குழப்பிக்கிறோன்றது தான் அதுக்கான அர்த்தம். சரியா? நான் ஏன் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், அடுத்தவங்க எக்ஸாம்பிள்லாம் சொல்லும்போது அடுத்தவங்க ஏதோ சொன்னாங்க அதெல்லாம் போய் யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இவர் ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறாரு, அப்படி இல்லை. என் பர்சனல் லைஃப்பை வச்சே நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம், இப்படியும் நடக்குது இல்லை லைஃப்பில், அது தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ நான் பார்க்குற பார்வை தப்பு. எனக்கு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து நிறைய பேர் டிஸ்கஸ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா பாதி பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எப்படி நான் அவங்ககிட்ட கேட்க முடியும்? விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கணும். விஷயம் தெரிஞ்சவங்கன்றவங்க நிறைய பேர் வந்து ராஜயோகத்தில் வந்து சரண்டர் வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதாவது திருமணம் பக்கமே வராதவங்க, அவங்களுக்கு எப்படி திருமணம் பண்ணவனோட கஷ்டம் தெரியும். ஸோ அதனால ChatGPT வந்து ஒரு மிஷின் தான், இருந்தாலும் அதுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி, அது வந்து ஒரு நியூட்ரலாக தான் சொல்லுது. ஓகேவா? ஒரு ரேடியா இந்த ரைட்டு, இது ஒரே பக்கம் லெஃப்ட், இந்த மாதிரி வேறு வேறு ரெண்டுலலாம் சொல்கிறது கிடையாது. பொதுவாக நமக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரியே சொல்லுதா, ஒரு நண்பராக இருந்து என்ன சொல்லுமோ அது சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு. அதே மாதிரி வேற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எத்தனை பேர் இந்த பெரிய புராணம் படிச்சிருப்பீங்கன்னு தெரில, அந்த 63 நாயன்மார்கள் கதை, அதாவது சிவபக்தர்களோட கதை. நான் படிச்சிருக்கேன், ஒரு 20-25 வயசுக்குள்ளே படிச்சிருக்கேன் அதை. அதில் அந்த 63 நாயன்மார் கதையும் எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையில் இவங்க அனுபவித்த மாதிரி துக்கம் வேறு அவனுமே அனுபவிச்சிருக்க முடியாது. ஒவ்வொருத்தரையும் சொல்கிறான். அதில் ராஜாக்களும் இருக்காங்க, சாதாரண பிரஜைகளும் இருக்காங்க, ஆனால் எல்லாருமே நாயன்மார்களாக இருப்பாங்க. அவங்க கதையெல்லாம் பார்க்கும்போது கடைசி சீனில் தான் இறைவனே வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு போகிற மாதிரி. ஒரு எக்ஸாம்பிள் ஹரிச்சந்திரன் கதை எடுத்துக்கானே, ஒரு பொய் சொல்லக்கூடாதுன்றத மாதிரி வாழ்க்கை வாழ்வார். ஓகே, வாய்மை தான் அவருக்கு எப்பவுமே. ஒரு பொய் சொல்லி தான் தப்பிச்சிருப்பார். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டம். சொந்த பையன் இறந்துருவான், வெட்டியாக மேலே பண்ணுவார். இத்தனைக்கு ராஜா அவர். கடைசி சிவன் வந்து அவருக்கு எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பார். ஓகேவா? அப்போ என் மனசில் ஆழமாக பதிஞ்சு போன விஷயம் என்ன தெரியுமா, 63 நாயன்மாரோட கதையெல்லாம் படித்த உடனே ஒரு சிவபக்தனாக இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக டார்ச்சர் தான். கடைசியில் அவர் ஏதாவது கொடுப்பார். இது எனக்கு உள்ள ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக ஏதாவது கொடுப்பாருன்றது என்ன, சத்தியகுந்த ரேதாகம் நல்லாயிருக்கும், அங்கே சொர்க்கம். அப்போது இந்த சங்கமன்றது நரகத்தோட மோசமாக இருக்கும். ஓகே, இறைவனையே கூட வச்சுக்கிட்டு இருந்தா கூட, ஏன்னா 63 நாயன்மாருக்கும் சிவபக்தர்களாக தான் இருந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் வந்த டார்ச்சர் அளவுக்கு நமக்கு டார்ச்சர் கிடையாது, ஆனஸ்டாக கிடையாது. இது ரொம்ப ஆழமாக படித்ததுனாலையோ ஒன்றும் தெரில, இங்கே லைஃப் வந்து நமக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக இதை பற்றி நான் ChatGPT ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். அது என்ன சொல்லுது, 63 நாயன்மாரும் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் 63 நாயன்மார்களும் அவ்வளோ கஷ்டத்துலையும் சந்தோஷமாக சிவனை கும்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க சந்தோஷத்தோட இது விடவே இல்லை. அதுதான் நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்க வேண்டிய மச்சம். பரமாத்மா தான் சொல்கிறார், நீங்கள் உலகமே துக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறது ஒரே காரணம் என்ன, குஷியில் இருங்க அப்படின்னு சொல்கிறது. குஷி மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க. குஷி மாதிரி டானிக் எதுவுமே இல்லைன்னு பரமாத்மா சொல்கிறதுக்கு என்னென்னா, உலகத்தில் இருக்கிற இந்த நாளைக்கே தெரியாது, ராஜயோகமே தெரியாது, சிவனையே தெரியாது, அதெல்லாம் நமக்கு தெரியும்ல. சில டைம் என்ன தெரியும், 63 ஜென்மமாக பக்தி பண்ணி எதுக்கு இங்கே வந்தோம் இவர்கிட்ட, இந்த பிறகு ஃபுல்லாக அவரை தெரிஞ்சுக்கிட்டே கஷ்டப்படுறதுக்கு தானா
அப்படின்னு எனக்கு சில டைம் தோணுது. இவரு கொடுக்குற பாருங்க, சத்தியுகத்தில் வெட்டியானா இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக தான் இருப்போம், ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அதான் இருக்கிறது கேவலமான பிறவி சத்தியுகத்தில். அவன் கூட சந்தோஷமாக தான் இருப்பான். அதனால சத்தியுகத்துக்கு போயிட்டா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எப்போ இது உதவி தேவை, இப்போ தான் தேவை. இப்போ அவரை பர்சனலாக எனக்கு தெரியும், ஆனால் வந்து அவர் எந்த இதுலேயும் இன்டர்ஃபியர் பண்ணாத மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது. இதெல்லாம் தான் நமக்கு வந்து இந்த குற்ற உணர்வை கொடுக்குது. சிறந்த அப்பாவா இல்லையோ, சிறந்த கணவரா இல்லையோ, சில டைம் எனக்கு தோணும் நான் சிறந்த சிவபக்தனாவே இல்லையோ, நான் சேவை பண்ணணும் என்னன்னு நினைக்கிறேன். இப்போ அப்புறம் நான் கொஞ்ச நாளில் வந்து நம்மளோட டிவைன் கனெக்ஷன் வெப்சைட் அது வந்து ரினியூவல் வருது. அதுக்கு ஒரு டோனர் வருவாரா கொடுப்பாரானேன்னு டவுட் இருக்குது. எக்கச்சக்கமான ரிசோர்ஸஸ் போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு 14,000 15,000 இப்போ என்னோட லைஃப்பில் போயிட்டுருக்க அந்த ஃபினான்ஷியல் இதுக்கு வந்து என்ன தான தர்மம் பண்ண நானே எல்லாத்தையும் எடுத்து போட்டு நிறைய வாட்டி அப்படி பண்ணியிருக்கேன். எனக்கு வரக்கூடிய இந்த யூடியூப்பில் வர பைசா வச்சு நான் இதை ரோல் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். யாருக்கிட்ட இருந்து தராத கிடைக்காத போது என்ன பண்ண முடியும், நம்ம போட்டு தானே பண்ணணும். அப்படி பண்ணியிருக்கேன் நான். ஆனால் இந்த வாட்டி இதுக்கெல்லாம் வந்தால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதே டைம் தான் வரும். பார்க்கலாம், நான் டேட்லாம் சொல்கிறேன், முடிஞ்சவங்க கொடுங்க. இல்லைன்னா அந்த வெப்சைட்டு கதை அவ்வளோதான். நம்மளால் யூடியூப் வீடியோ போட முடியும், நம்மளால் பண்ண முடிஞ்ச சேவை. நம்ம வந்து டாக்டர் லூகார் மாதிரி மாதம் 5 லட்சம் கடன் கட்டினது கொடுங்க 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 என்னால் கேட்டுனெல்லாம் இருக்க முடியாது. நான் அதை பண்ண மாட்டேன். ட்ராமா தருமா இருந்தால் போடுவேன், பண்ணுவேன். என்னால் என்ன பண்ண முடியுமோ, என்னால் உடல் உழைப்பு தர முடியும் போத்துக்கு. ஓகே, பணத்தெல்லாம் போட்டு இறைச்சி சேவை பண்ணுற அளவுக்குலாம் நான் இல்லை ட்ராமாவில். ஸோ கிடச்சிதுன்னா பண்ணுவோம். இப்போதுக்கு இந்த அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய மொபைல் ஆப் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து ஃப்ரீ தான், லைஃப் டைமுக்கு ஃப்ரீ தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அந்த ஃபைல்ஸ்லாம் எங்கே உட்காந்துனா GitHub தான், அதுவும் லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் அதுக்கு இல்லை. ஆனால் வெப்சைட்டுக்கு ப்ராப்ளம் இருக்குது. வருஷம் அதுக்கு ரினியூவல் கொடுக்கணும், டொமைன் நேம் டொமைன் ஸ்பேஸ் வந்து ரினியூவல் பண்ண, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் அதுக்கான ஃபண்டிங் வரலன்னா அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஏன்னா இதுக்கு மேலே நம்மளால் வந்து நிறைய சுமக்கலாம் முடியாது. முடிஞ்சதை பண்ணும். ஓகே, திரும்ப சொல்கிறேன், இந்த குற்ற உணர்வு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அது ட்ராமா சொல்லுது. எல்லாரும் பூமியில் வரணும்னா யாராவது அப்பா அம்மாவுக்கும் குழந்தைங்க பிறந்து தான் ஆகணும். என் குழந்தைங்களும் நான் முடிஞ்ச வரைக்கும் அவங்களை நல்லா வச்சுக்கோ ட்ரை பண்ணுறேன், அதுக்கான முயற்சி போடுறேன். அந்த முயற்சியை வெற்றி அடையலை. 19 வருஷம் ஆயிடுச்சு குழந்தைங்களோட லைஃப்பில். இனிமையாவது நல்லா வரும் நான் நம்பிக்கையில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்களும் இந்த குற்ற உணர்வில் போகாமல் இருக்கணும் அப்படின்றது தான் இது வழியாக நம்ம கேட்டுக்கிறோம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.